நாங்க இப்பதான் ஒரு கைவிடப்பட்ட நகரத்துக்குள்ள இறங்கி இருக்கோம். அடுத்த 7 நாட்களுக்கு நாங்க இருக்க போறது இங்கதான். எங்களை கூட்டு வந்த ஹெலிகாப்டரும் போயிடுச்சு. சோ 7 நாள் இங்கதான் இருந்தாகணும். எதுக்காக இதை பண்றோம்? கண்டென்ட் வேணும்ல. இந்த அழகான சிட்டி போரால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கைவிடப்பட்டுடுச்சு. அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறது நாங்களும் எங்க கேமராமேன் மட்டும்தான். வேணும்னா பேபிசஸ் ஏதாவது இருக்கலாம். முதல்ல நாம இந்த ரூஃப்ல இருந்து கீழே போலாமா? இந்த சிட்டியை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். அடுத்ததா 7 நாளும் தங்கறதுக்கு ஒரு அருமையான இடத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த பில்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த பில்டிங்கோட பாட்டம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டைக்கு கீழே ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. கடவுளே, இறங்கும் போது பில்டிங் மேல விழுந்துட கூடாது. இது ஏதோ பார்க்கிறதுக்கு ஒரு ஜாம்பி நகரம் மாதிரி இருக்கு, காடு மாதிரி இருக்கு. ஓ, இத பாத்தீங்களா? கொஞ்சம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க தங்கறதுக்கான ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிச்சோம். அடேங்கப்பா, அநேகமா இங்கதான் நம்ம கேம்ப செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மொத்த சிட்டியையும் பார்க்க முடியும் போல இருக்கு. அதோட மழையில் நனையாம காப்பாத்த இந்த ரூஃப் இருக்கே. இப்ப தங்கறதுக்கான இடம் கிடைச்சதுனால அடுத்து பண்ண வேண்டியது எங்க ஹெலிகாப்டர் போட்டுட்டு போன சப்ளைஸ ஓபன் பண்ணணும். இது ஓபன் பண்ணி கேம்ப் ரெடி பண்ணலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிரேட்ல 7 நாள் நாங்க உயிர் வாழ தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. எதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கீழே வரைக்கும் தூக்கிட்டு போனோம்? இப்படியே கீழே போடலாமே. ஓ சாண்ட்லர், இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஒரே இடத்துல போடணும். அப்பா, எவ்வளவு ஸ்லீப்பிங் பேக்ஸ். ஐயோ சாண்ட்லர், இதுதான் நம்ம டின்னர் பிளேட். சாண்ட்லர், அதை விட்டுறாத. சாண்ட்லர், நம்ம பண்ணதுல இதுதான் சூப்பரான விஷயம். இந்த குரங்கு சேட்டையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அடுத்த 7 நாள் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஃபயர் டியூட்டி யார் எடுத்துக்கிறீங்க? நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப பெட் டியூட்டி கிறிஸ் மார்க்கோட சேர்ந்து நெருப்பை உருவாக்கும் போது. பொதுவா கேபின்ல நெருப்புன்னு வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈகிள் ஸ்கவுட் இத பத்தி சொல்லிருக்கானா? நானும் சாண்ட்லரும் அங்க படுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம். இது ரொம்ப பழைய மேட்ரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ரஸ கண்டுபிடிச்சிருக்கியா? ஆமா. எங்க? செகண்ட் ஃப்ளோரோட கார்னர்ல. எதுக்கு நீதான் பொறுப்பு. தேங்க்ஸ். அது மேல ஏதாவது போட்டு கவர் பண்ணு, இல்லனா பூச்சி கடிச்சே கொன்றும். இத நான் புரிட்டோ மாதிரி ரோல் பண்றேன். சாண்ட்லருக்கு மட்டும் தூங்குறதுக்கு பழைய பெட் கிடைச்சிடுச்சு. ஆனா மத்த எல்லாருக்கும் தூங்குறதுக்கு பழைய உடைஞ்சு போன கதவு தான் இருக்கு. இதுல கிடைக்கிற சுகம் கண்டிப்பா அதுல கிடைக்காது. இப்பவே முதுகு வலிக்குது. இந்த சிட்டில சுத்தி பார்க்க ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு. நாளைக்கு காலை கட்ட போகுது. நாளைக்கு காலையில பார்க்கலாம். என்னதான் எங்களுடைய முதல் நாள் நல்லபடியா போனாலும் அப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு வினோதமான விஷயமும் நடந்துச்சு. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மார்க்குக்கும் சில கேமராமேனுக்கும் எங்க கேம்புக்கு பக்கத்துல கிளாஸ் உடையிற சத்தம் கேட்டுச்சு. அப்ப உண்மையிலேயே நாங்க மட்டும்தான் இந்த சிட்டிக்குள்ள இருக்குமான்னு சந்தேகம் வந்துச்சு. என்ன சத்தம் அது? கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டுச்சா? நான் எதையோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். கண்ணாடி உடையிற சத்தம் கதிகலங்க வச்சாலும் முதல் நாள் நல்லா நிம்மதியா தான் போச்சு. என்ன நல்ல தூக்கமா? இல்ல. சோ நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு புது ஷெல்டரை தேடி கிளம்ப ஆரம்பிச்சோம். நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சில்லி சாப்பிடுறேன். பசியில என்ன பண்றது, சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த ராஃப்ட்டுக்கு அப்புறம் கேண்டி சில்லியை பார்த்து நான் இவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு நினைக்கவே இல்லை. நானே அதை மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ். சோ நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுக்கு அப்புறம் எங்க புது ஷெல்டரை தேடுறதுக்கு எங்க ட்ரோனை பறக்க விட்டோம். நாங்க இன்னும் இங்க எந்த பில்டிங்கையும் பார்க்கல, எந்த ஹோட்டல்ஸையும் பார்க்கல. ஆக்சுவலா இங்க ஒரு சிட்டி அப்படியே இருக்கு. நாங்க பில்டிங்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது தான் ஒரு எதிர்பாராத கெஸ்ட பார்த்து அதிர்ந்து போயிட்டோம். அங்க ஒரு பூனை இருக்கு. ஆமா, அங்க ஒரு பூனை இருக்கு. ட்ரோனை அந்த பூனைக்கு பக்கத்துல இறக்குவோமா? ஓ, கொஞ்சம் கிட்ட வா. அந்த ஷாட்டை பாத்தியா? கிறிஸ் இங்க பாரு. அது கேமராவை மோப்பம் பிடிக்குது. எப்படி இது மட்டும் இங்க தனியா இருக்கு? சத்தியமா சொல்றேன், நான் பூனை இங்க பணம் கொடுத்து நடிக்க வைக்கல. பூனையோட விளையாடி நேரத்தை வீணடிக்காம ஷெல்டரை தேடணும். இல்லனா இன்னைக்கு இங்க குளிர்ல உறைஞ்சு போயிடுவோம். சோ நாங்க முதல்ல சேலஞ்சுக்கான இடத்தை தேட ஆரம்பிச்சோம். ஓ, என்ன இது? ஓ, செமையா இருக்குல்ல? இதுல ஒரு அஸ்தெட்டிக் லுக் இருக்கு. பாக்குறதுக்கு கேவலமா இருந்தாலும் ஒரு வகையில அழகா தான் இருக்கு. ஜாம்பியோட உலகம் இப்படித்தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான். என்ன அது ஒரு பூலா? அடங்கொய்யால ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு காலத்துல இந்த பூல் இப்படி இருந்திருக்கும். ஆனா பல வருஷங்களா இது கைவிடப்பட்டதுனால இப்போ இது இப்படி இருக்கு. இது என்ன ஃபுட்பால் ஃபீல்டா? இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோர்ட். இது என்ன ஃபுட்பாலா? டேய், மண்டே உடைச்சிருப்பான். அநேகமா இந்த பாலுக்கு என்ன விட வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் விட இதுக்கு தான் வயசு அதிகம். மார்க்க மட்டும் விட்டுரு, அவ எல்லாரையும் விட ஓல்டு. சோ இப்போ என்னன்னா நாம அப்படியே இந்த டனல் வழியா போய் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லனா இப்போதைக்கு இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணி நைட் குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். குளிர் எனக்கு ஒத்துக்காது. இது நல்ல ஐடியா தான். நானும் ஒத்துக்கிறேன்.
நாள் முழுக்க புது இடத்தை தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிட்டி எவ்வளவு பெருசுங்கறத என்னால நம்பவே முடியல. கடைசியா நாங்க தங்கறதுக்கான இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சோ நாங்க நைட்டு குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ரூம்ல கேம்ப செட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நெருப்ப நம்ம இங்க மூட்டிட்டு இத நம்ம மறைச்சிட்டோம்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா, மார்க் அதை எல்லாத்தையும் பண்ண போறோம். நான் இல்ல நம்ப. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இங்க வாங்க, எங்களுடைய எல்லா பொருட்களும் அதோ பழைய கேம்ப்ல அங்க இருக்கு. இந்த இடம் நமக்கு செட் ஆகணும். ஏன்னா இதுக்காக நாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். வெளிச்சம் குறைய டெம்பரேச்சரும் குறைஞ்சுகிட்டு இருக்கும் போது எங்க பழைய கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு புது பேஸ்க்கு கிளம்பணும். புது கேம்ப சுத்தி பார்க்க போறோம். கிலோமீட்டர் கணக்குல நடக்கத்தான் போறோம். ஓகே, இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே. ஒரு நல்ல வெதர் ப்ரூஃப் பேஸ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா சூரிய வெளிச்சம் மறையறதுக்குள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு போகணும். இங்க வேகமா இருட்டிடுங்கிறதுனால எங்களால எல்லா பொருட்களையும் புது பேஸ்க்கு கொண்டு போக முடியாது. சோ ஒரு வாட்டர் பேக், சில சில்லி கேன்ஸ், அது கூடவே இந்த பழைய பெட், இதை மட்டும் தான் கொண்டு போகணும். நம்ம புது இடத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இங்க அதிகமா காத்து வரல. நல்லா கதகதப்பா இருக்கு. சாண்ட்லர், என்ன? நாங்க 7 பேரும் இப்ப சேலஞ்சோட 3வது நாளுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். நாங்க எந்திரிச்சதும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஜாக்கிரதை. படி பயங்கரமா வழுக்குதுப்பா. இவ்வளவு பெரிய படிக்கட்டுல வெறும் 3 படி தான். நல்லா இருக்கு. பீச் சூப்பரா இருக்குல்ல? இங்க பீச்சோட வாசனை வருது. ஆமா, ஏன்னா இது பீச் இல்ல. ஆமா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வினோதமா ஒண்ணு நடந்துச்சு. அங்க யாரோ இருக்காங்க போல இருக்கு. என்ன? அதுவும் அங்க பாருங்க, ஏதோ நகர்ற மாதிரியே தெரியல. ஆமா. ஜிம்மி, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம அந்த கிளாஸ் சத்தம் கேட்டு எப்படி பயந்தோன்னு? அந்த சத்தத்தை போட்டது யாருன்னு இப்ப தெரியுது. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த கைவிடப்பட்ட நகரத்துல நாங்க மட்டும் தனியா இல்லைன்னு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க கேமராமேன் ட்ரோனை பறக்க விட்டாரு. அப்ப எல்லாரும் பண்ற விஷயத்த நாங்களும் பண்ணோம். வாங்கயா போலாம். இன்வெஸ்டிகேஷன். இந்த பில்டிங்க பாருங்களேன். இவ்வளவு பெரிய மோட்டலுக்கு பக்கத்துல எதுக்கு அவ்வளவு பெரிய மேன்ஷன்? பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெக்கேஷன் ரிசார்ட்டா இருந்துச்சு. ஆனா போரோட பாதிப்புக்கு அப்புறம் இவ்வளவு அழகான இந்த இடம் இப்படி அலங்கோலமா மாறிடுச்சு. உள்ள போலாம் வாங்க. அடுத்து என்னெல்லாம் காத்திருக்கோ? கேமராமேன் நடக்கிற வேகத்தெல்லாம் எங்களால் நடக்க முடியாதுன்னு ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டோம். சரி வாங்க. ஓ, இருட்டா இருக்கு. எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க. கேண்டி, நம்ம அதுக்குள்ள போகணும். நான் தான் முதல்ல. தாராளமா போங்க. இது என்ன ஃபீஸ்டபிள்ஸ் பார்னு நினைச்சியா? என்ன இடம்யா இது? போக போக பயங்கரமா இருக்கு. மார்க் தான் தைரியசாலி. முதல்ல நீ உள்ள போ. என்ன? பேய் பங்களா மாதிரி இவ்வளவு இருட்டா இருக்கு. தப்பி தவறி கால் ஸ்லிப் ஆச்சு. போய் சேர வேண்டியதுதான். இங்க இருந்து யாராச்சும் வந்து எங்களை அட்டாக் பண்ணாலும் நாங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யாராவது நம்மள அட்டாக் பண்ணா நம்ம என்ன பண்ணும்? திரும்ப சண்டை என்ன போடணும். கேட்டா ஓடி போயிடணும். கடைசியா வரவன் தான் செத்தான். ஓ, என்ன லைட் அது? ஹலோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காய்ஸ். நாங்க நாள் முழுக்க அந்த தெரியாத ஆளை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இருட்டாக ஆரம்பிச்சதும் அவன் எங்களை தேடி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே திரும்பி வந்துட்டோம். இப்ப நல்லா இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலா இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஐட்டத்தை வெளியேடு. இதான் நம்ம லைட். அங்க ஒரு பில்டிங் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல தானே? இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, வெறும் லைட் தான். பாருங்க, பில்டிங் வந்துருச்சா? இந்த லைட்ல கடல்ல இருக்கிற மீனே குழம்பி போயிருக்கும். ஓ, என்னப்பா நின்னு போச்சு? ஆலமரம் அடியோட சாஞ்சிருச்சு. இதுல இருக்கிற பிளஸ் என்னன்னா, இன்னைக்கு நைட் நாங்க ஸ்ட்ராங்கான ஃபிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணிருக்கோம். நெகட்டிவ் என்னன்னா, இப்ப அந்த இருட்டுல நாங்க நடந்து போகணும். அதுக்கு இது சரியான நேரமும் இல்ல. ராத்திரியில இங்க போறதுக்கு பயங்கரமாவும் இருக்குது. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். இத பாக்குறதுக்கு உலகமே அழிஞ்சு போய் நம்ம மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ யார் கையிலயும் மாட்டி சாகாம இருக்கிறதுக்காக பத்திரமா கேம்புக்கு வந்து சேர்ந்தோம். நம்ம கேம்புக்கு வந்தாச்சு. யா, நான் நெருப்ப மூட்டுறேன். எனக்கு பசிக்குது. இங்க சில்லி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. எங்க கிட்ட இருந்த சப்ளை வச்சு நாங்க ஒரு விருந்தையே சாப்பிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு 7 டேபிளையும் 7 சேரையும் ரெடி பண்ணோம். அப்புறம் நிறைய சாப்பாடு. செமையா இருக்கும்ல? ஆனா மறுநாள் எந்திரிக்கும் போது தான் தெரிஞ்சது, 4வது நாள்லயே எங்க சப்ளைஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. இந்த வாட்டர் பேக்ல வாட்டர் தான் இல்ல. இந்த மாதிரி இன்னும் இருக்கு. கேமரா ரூஃப் கொண்டு போ. அதுவும் அங்க இருக்கு. அது அங்க போய் கொண்டு வரதுக்கு என்னோட உடம்புல சுத்தமா சத்தே கிடையாது. மூக்குல கை வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீதான் அதை போய் கொண்டு வர போற. அவன் தனியா போக முடியாதுல, உதவிக்கு நீ போ. சோ மார்க்கும் சாண்ட்லரும் நாங்க முதல்ல இறங்கின அந்த ரூஃப்ல இருக்கிற கிரேட்ல இருந்து சப்ளைஸ கொண்டு வரோம். சாண்ட்லரும் நானும் இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அவங்க தண்ணி கொண்டு வரும்போது நாம வெட்டியா இருக்க கூடாதுல்ல? நாமளா? என்னையா சேர்க்கிறேன்? எனக்கு வெட்டியா இருக்க விருப்பம் இல்ல. சோ நாங்க சில டேபிள்ஸையும் சேர்ஸையும் கண்டுபிடிக்க போறோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். இத எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? ஜிம்மி, எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்குப்பா. எங்க இருந்துச்சு? இந்த இடத்துல தான். கைவிடப்பட்ட நகரங்கள்லயே இதுதான் சூப்பரான ஒண்ணு. ஜாலியா இருக்கா? ஆமா. சரி, நான் போய் டேபிள கண்டுபிடிக்க போறேன். ஓகே, நானும் வரேன். இதுல இருந்து தண்ணியை நம்ம எப்படி எடுக்கிறது? ஓ, வெயிட்டா இருக்கு. யோசிச்சு பாரு, இது ஒரு வீடு. வீட்ல எல்லாரும் என்ன திங்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ். கரெக்டா சொன்ன. வெயிட் ஒரு நிமிஷம். இங்க பாரு, அசையாத. ஓகே. ஜிம்மி,
இது சேர் ஆயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சேன். தண்ணி இருக்கிற பேக் 100 பவுண்டுக்கு மேல இடம் இருக்கும். என்னோட படி மார்க் சயின்ஸ் யூடியூபர்ங்கிறதுனால அவன் கிட்ட இது ரூஃப்ல இருந்து கீழே கொண்டு வர ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. ரோப் அறுந்துருச்சு ப்ரோ. நல்லா ஸ்ட்ராங்கான ஒண்ண கொண்டு வாங்க. நீங்க பார்த்தது உண்மைதான். மார்க் எங்களுடைய பாதி தண்ணிக்க மொத்தமா கவுத்துட்டான். ஒரு பேட் நியூஸ் गाइस. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. கயிறு அறுந்து எல்லா தண்ணியுமே தரையில கொட்டிடுச்சு. ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். அடச்சே. என்னடா விளையாடுறீங்களா? மார்க், சாரி. கவலைப்படாத டியூட், நம்மளுக்கு இன்னொரு பேக் வாட்டர் இருக்கு. அதையாவது ஒழுங்கா எடுத்துட்டு வாங்கடா. பாதி தண்ணி மண்ணோட மண்ணா போனதுனால இந்த 7 நாளை முழுசா முடிக்கிறதுக்கான ஒரே வழி எங்கள 2 பேரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான். சோ அதுக்காக கிறிஸையும் சாண்ட்லரையும் நாங்க ஊருக்கு அனுப்பி வச்சோம். ஏன்னா மார்க்குக்கும் எனக்கு மட்டும் தான் 7 நாளைக்கான ரிசோர்சஸ் மிச்சம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னை தவிர வேற யாராவது இருந்திருந்தா ஜிம்மியை தனியா விட்டு போக மாட்டாங்க. உனக்கு புரியுதுல? நீங்க இருக்கீங்களே. ஆனா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கேங்கா ஒரு நல்ல விருந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணோம். சோ இதுதான் ஃபீஸ்டபிள். அடேங்கப்பா. என்னோட முடி நல்லா இருக்கு. சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆயிருக்குது ஜெம்மி. நீங்க ஃபீஸ்டபிள்ஸ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. இத நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த பிராண்ட் நியூ ஃபார்முலா செம டேஸ்டா இருக்கு. சோ நேரா வால்மார்ட்டுக்கு போக இந்த ஃபீஸ்டபிள்ஸ் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பழைய டேஸ்ட்டை விட இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் நாசால ஒர்க் பண்ணுவேன். சோ ஓகே, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் போட்டுக்கு போலாமா? சோ போட்டுக்கு சிக்னல் கொடுக்க நாங்க ஃபிளேர் லான்ச் பண்ணோம். அது உண்மையிலே ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ப்ரோ இது செமையா இருக்குல்ல? இந்த மொத்த சிட்டியும் லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா இதுல மோசமான விஷயம் கிறிஸும் சாண்ட்லரும் இங்க இருந்து போனதுக்கு இல்ல. மார்க்கும் நானும் இன்னும் இங்க இருக்கணும்ங்கிறது தான். எனக்கு ரொம்ப தனிமையா ஃபீல் ஆகுது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இதுதான் எங்களுடைய முதல் நாள். ஆனா இதை நாங்க பெஸ்டா யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க பண்ண போறது எங்க ஷெல்டரை ரெனோவேட் பண்ண போறோம். டார்ப்ப போட்டு காத்த மறைக்க போறோம். இந்த இடத்துல ஒரு ஃபயர் பிளேஸ போட்டு ரூமை ஹீட் பண்ண போறோம். சேர்ஸையும் டேபிள்ஸையும் போட்டு இந்த இடத்தையே ஒரு வீடு மாதிரி மாத்த போறோம். சோ இதெல்லாம் நாங்க யோசிச்சுதான் ஒரு 14 நாள் இங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சான்ஸே இல்ல. சோ எங்களுக்கு தேவையான பொருட்களை தேடி பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸ்க்கு போனோம். அங்கதான் எங்களுக்கு இந்த அழகான ஷெல்ஃப், சின்ன டேபிள், ஒரு பெரிய கார்பெட்டும் கிடைச்சது. அண்ட் இந்த தகர டப்பாவை எங்க கேமராமேன் கண்டுபிடிச்சாரு. ஓ இந்த சேரை பாருங்களேன். இது இப்பவும் நல்லா இருக்கு ப்ரோ. இது சூப்பரா இருக்கு. ஒரு உடஞ்ச டிவியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உண்மையான டிவி இருக்கிற மாதிரி பந்தா காட்டணும். டிவி பார்க்கலாமா? வாவ் இது செம்மையா இருக்கு. ஏதோ ஒரு பழங்காலத்து அரண்மனை மாதிரி. இந்த நகரத்துல ஒவ்வொரு பில்டிங்கும் தனித்துவமானதா இருக்குது. இத வச்சு என்ன பண்றது? இத நம்ம ஒரு வெண்டா யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்தா ஃபயர் பிளேஸ் ரெடி. வாவ் அது ஒரு வால்பேப்பரா? வால்பேப்பரும் இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? வேற எதுக்கு வீட்டை அலங்கரிக்கதா ஜிம்மி? இது ஏதோ ஷாப்பிங்க்கு வந்த மாதிரி இருந்தாலும் நாங்க 30 வருஷம் பழைய குப்பையை தூக்கிட்டு போறோம். செல்லோ நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இத வச்சு நாங்க எங்க வீட்டை மொத்தமா டெக்கரேட் பண்ண போறோம். ஜிம்மி முயற்சி பண்ணலனா கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிக்க முடியாது. கரெக்டா சொன்னேன். நாங்க அடுத்த 4 மணி நேரத்தை ஷெல்டரை கிளீன் பண்றதுக்காக செலவு பண்ணப்போ டயர்ட் ஆகி தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. இதுக்குள்ள இருக்கிற தண்ணியும் குப்பை மாதிரியே இருக்கு. அதுக்கு தான் இந்த சர்க்கிள் வாட்டர் பாட்டில கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இதுல நீங்க ஃபிளேவர் கேட்ரிட்ஜ் போட்டா தண்ணி செம டேஸ்டா இருக்கும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்க்கிள் பாட்டில் குடிக்கிறேன். இது உண்மையிலே பிரமாதமா இருக்கு. எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணலாம். உங்களுக்கு அதிகமா தேவைன்னா லெவல் 9 ஃபிளேவர் வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு கம்மியா தேவைன்னா லெவல் 1 வச்சுக்கோங்க. நான் 6 ட்ரை பண்றேன். 6ஆ? ஓகே நானும் 6 வைக்கிறேன். இது செம டேஸ்டா இருக்கு. என்ன ஃபிளேவரை யூஸ் பண்ற? நான் ஃப்ரூட் பஞ்ச் வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் எனர்ஜி தரும். இதானே நம்மளுக்கு தேவை ஜிம்மி. எனர்ஜியா? ஆமா. நல்ல வேலை சர்க்கிளை கொண்டு வந்தோம். நல்ல புத்துணர்ச்சி கிடைச்சதுனால மறுபடியும் ரெனோவேஷன் ஆரம்பிச்சோம். எல்லாத்தையும் பார்த்து அசர போறீங்க. ஒரு கைவிடப்பட்ட நகரத்துல இப்படி ஒரு அழகான ரூம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. எங்களோட புது ஷெல்ஃப். ஆல்ரைட் இது பார்க்கவே நல்லா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழுக்கு இருக்கு? இப்பதான் அழகா இருக்கு. இப்போ இந்த ஷெல்ஃப் கிளீனா இருக்கிறதுனால இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு தெரியல. ஆனா பாதி ஃபுட்டா நாங்க சில்லி தான் பேக் பண்ணிருக்கோம். ஆனா இங்க யாருக்கும் சில்லி பிடிக்காது. இது நான் சில்லி ரோ, இது சில்லி ரோ, இது ஃபீஸ்டபிள்ஸ் ரோ. மேலேயே வைக்கிறேன். டேபிளும் வந்தாச்சு. சர்க்கிள் வாட்டர் பாட்டில்ஸையும் வச்சாச்சு. மார்க்கோட 22 ounce பாட்டில், என்னோட 32 ounce பாட்டில். அண்ட் இதுல மெட்டல் டபுள் இன்சுலேட்டட் பாட்டிலும் இருக்கு. நீங்க இப்பவே 10 ஃபிளேவர் கேட்ரிட்ஜ் வாங்கினா இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது அற்புதமான ஆஃபர். அற்புதம் மட்டும் இல்லையா, இது இலவசம். ஓ ஆல்ரைட். காத்த தடுக்க இது போதும். இப்ப புது கதவையும் வச்சாச்சு. மேல இருந்து டார்ப்பையும் தொங்க விட்டாச்சு. சோ நெருப்பால உருவாகிற எல்லா வெப்பத்தையும் அது ஷெல்டருக்குள்ளேயே தக்க வைக்கும். ஆக்சிஜன் உள்ள வந்தா நெருப்பு எரியும், ஹீட் ரூம்குள்ள வரும், புகை வெளியே போயிடும். ஒரு இன்ஜினியர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இவ்வளவு நாள் குளிர்ல தவிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரைட் அத பாருங்க. இப்போ நம்ம கிட்ட நெருப்பு இருக்கு. இப்பவே ஹீட்ட ஃபீல் பண்ண முடியுது. கைவிடப்பட்ட நகரத்துல இருந்த பொருட்களை வச்சு தான் நாங்க இது எல்லாத்தையுமே உருவாக்கணும். drinkcircle.com/MrBeast க்கு போங்க. இல்லனா இவ முகத்துல இருக்கிற கோட ஸ்கேன் பண்ணாலும் நீங்க சர்க்கிள் பாட்டில் ஆர்டர் பண்ண முடியும். இதுதான் ஃபைனல் ரூம்.
எங்க கார்னர்ல ஒரு பிளான்ட் வச்சிருக்கோம். எங்க பெட்ஸ் இருக்கு, ஆனா கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஆனா எவ்வளவு ஜீனியஸ் பாருங்க. இது மார்க்கோட ஐபேட். அது டிவி ஃப்ரேம்குள்ள ஒட்டி வச்சிருக்கான். கூடவே லைட்டிங்கும் நல்லா இருக்கு. ரூம கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு ஃபர்னஸ், ரியல் டேபிள், அப்புறம் சேர்ஸ். இங்க ஷெல்ஃபும் இருக்கு. மிச்சம் இருக்கிற ஃபுட்டை இதுல அடுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் நாங்க யூஸ் பண்ற நாத்தம் பிடிச்ச டவல். இதுதான் சர்வைவல். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது முதல் நாள் கேட்ட மாதிரியே கண்ணாடி உடையிற சத்தத்தை நாங்க திரும்ப கேட்டோம். மார்க், நான் இங்க தான் இருக்கேன் ஜிம்மி. என்னையா நடக்குதுங்க? இன்னைக்கு தான் நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். நான் மேல யார் இருக்காங்கன்னு போய் பார்க்க போறேன். பயமுறுத்த கத்திய வச்சிருக்கேன், ஆனா இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏய், யாராவது இருந்தீங்கன்னா வெளியே வாங்கப்பா. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஏய், நீ ஒண்ணு என்ன வச்சு பிராங்க் பண்ணலையே. ப்ரோ, சத்தியமா நான் கிடையாது, என்ன நம்பு. ஹலோ, என்னையா நடக்குது? ப்ரோ, அட கடவுளே. மார்க் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கல்ல? எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் உன்னோட வேலை தானே. யா, சோ மார்க் தான் இவனும் நல்லா எங்களை பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த பாட்டில்ஸை டிராப் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இதை நான் ஸ்லீப்பிங் பேக் உள்ள வச்சுப்பேன். ரூஃப்ல இருந்து பாட்டில்ஸை கீழே தள்ளி விட முடியும். எல்லாரும் பயந்துருவாங்க. நண்ப துரோகியை பாத்திருக்கீங்களா? தொப்பி போட்டு நிக்கிறான் பாருங்க, இவன் தான். பூம். மார்க்கோட பிராங்க் கதற விட்டுருக்கலாம், ஆனா அந்த ஐடியாவை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு வெஜிடபிள்ஸ் வேணும். இந்த வச்சுக்கோ. நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன். நானும் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். இது செமையா இருக்குல்ல? மார்க்க மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த சேலஞ்ச் முடிய முழுசா இன்னும் ஒரு நாள் இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். கைவிடப்பட்ட நகரமே, கைவிடப்பட்ட நகரமே, கைவிடப்பட்ட நகரம். இங்க வெளியே தான் பயங்கர குளிரா இருக்கு, உள்ள பெட்டராவே இருக்கு. திரும்ப உள்ள போலாம். சோ இது டே 6 and நாங்க பண்ண எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் ரொம்ப நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. வெளியே விட உள்ள 10 டிகிரி அதிகமா இருக்கு. இது செம்மையா இருக்கு. நாங்க நல்லாவே தூங்கணும். மார்க், இது நம்ம கடைசி நாள். சோ நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜிம்மி, இது கயாக்கா. இது என்ன பண்ண போறேன்னு பாரு. ஸ்விம்மிங் பூல்ல கப்பலுக்கு வந்து பாத்திருக்கியா? நானும் மார்க்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணும். பேஸ்பால் விளையாடணும், சாக்கர் விளையாடணும். மார்க் சயின்டிபிக்கா கல்லை எப்படி ஸ்கிப் பண்ணணும் கூட எனக்கு சொல்லி கொடுத்தான். அவ்வளவுதான். காட்டு கத்துனால யாரு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சே கத்தணும். என்ன? ஒரே நேரத்துல நாம 2 பேரும் மேல இருந்து பொருளை கீழே போடுவோம். சூப்பரான ஐடியா. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை பண்ணிதான் இந்த தனிமையான நகரத்துல எங்களோட பொழுத கழிச்சு முடிச்சோம். எங்க சேலஞ்சோட கடைசி நாள்ல கேம்ப கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எங்க மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இடத்தை விட்டு கிளம்பி போய் திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாது. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். விடுதலை. இவர்தான் மார்க் ராபர். இவருக்குன்னு யூடியூப் சேனல் இருக்கு. ஆள் ரொம்ப பிஸியாவே இருப்பாரு. இது அவருடைய சேனல். அப்பப்ப விசிட் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க போலாம். பை.